பையனாக பிறந்தா அவனோட வாழ்க்கையில் அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்க சொந்தம் பந்தம் சொத்து சுகம் எல்லாத்தையும் சந்தோஷமாக அனுபவிக்கிற நாளும் வரும். அதே சமயம் தன்னெல்லாம் பார்க்காம ஒரு நூறுக்கும் வழி இல்லாமல் தன் நேரத்தையும் செலவழித்து இருந்த காசையும் தொலைச்சி பொண்டாட்டி பிள்ளைங்க கிட்ட வெறுப்பையும் சம்பாரித்து என்னடா இந்த வாழ்க்கைன்னு இடிஞ்சு போய் உட்கார நாளும் வரும். அப்படி ஒரு நாள் தான் எனக்கு இந்த நாள். हेलो भाई, अस्सलाम वालेकुम भाई। कुछ अमाउंट पूछ रहे भाई, मेरा फ्रेंड है भाई, 2 महीने में दे देना का। अच्छा भाई, ठीक है भाई, अच्छा भाई, अच्छा भाई। ஏப்பா பாபு, எங்க வீட்டுக்கார பாத்தியாப்பா? அவரா? இல்லம்மா நான் பார்க்கலையே. காலையில இருந்து ஆளையே காணோம்பா. அப்படியா? நான் பார்த்தா வர சொல்றேன் போங்க. சரி பார்த்தா வர சொல்லு. சரி அந்த மனுஷன் எங்க தான் போய் தொலைஞ்சாரோ. இவருக்கு இதே பொழப்பா போச்சு. அண்ணே சால்னா பார்த்துக்குங்க, அதுக்கு மேலே பேசிக்கலாம். சரி பாய், சரி பாய். டே பாண்டி, ஏன்டா இப்படி இருக்க? அதையும் நினச்சிட்டு இருக்க, அதை விடுறா. ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. ஆம்பளை பிறந்தவே கஷ்டமாக தான்டா இருக்கும். பாய்ட்ட எல்லாம் பேசிட்டேன், காலையில் பணம் வாங்கிக்கலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ சாப்பிடு. ஒரு விஷயம் உருப்படியா பண்ணியிருக்கியா நீ? ஏதாச்சும் ஒரு விஷயம். ச்சே, எதை சொன்னாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரியும், நீ வேலையை பாருன்றது. நைட்டுக்குள்ள பாத்திரம்லாம் எடுத்து வெளியே வைக்கணும். இல்ல வீடு பூந்து வெளியே எடுத்து வீசுவேன்னு சொல்றான். பிள்ளைய வச்சுட்டு எங்கடா போறது? இதுக்குதான் அப்பவே சொல்லி தொலைஞ்சேன், பத்திரத்தெல்லாம் உன் பேர்லயோ இல்லை என் பேர்லயோ மாத்தி தொலைன்னு. நண்ப மயிருன்னு சொல்லி இப்ப எங்க வந்து நிக்குது பாரு. மாமா. ஏய் கார்த்தி, விடியறக்குள்ள அந்த ஓடுகாலை எப்படியாவது பிடிச்சிரு. விடிஞ்சிச்சு நம்ம மானம் மரியாதை ஒரு மயிரும் இருக்காது. அவளை தேடிட்டு தான் மாமா இருக்கேன். எப்படியாவது பிடிச்சு கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறேன் மாமா. அவளை அடையாளம் தெரியாத அளவுக்கு அறுத்து போட்டுறான் மாமா. டேய், நான் சொல்றதை மட்டும் செய், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா, மாத்திரேன். பாவி மக ஓடி போயிட்டாளே, நான் சொந்தக்காரங்களை என்ன பதில் சொல்லுவேன்? பண்ணினா வேற எதனா? டே தம்பி, பில்லு போடு. ஓகேண்ணா. அண்ணா உங்களுக்கு இல்லை இது வேணும். இந்தாக்கா பில்லு. ஏமா 10 மணி ஆனால் லைட் ஆஃப் பண்ண மாட்டியா? உங்களுக்கு தானே ஒன்று சொல்லிட்டு இருக்கணுமா? உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. என்னமா நீ சீக்கிரம் எல்லாம் எடுத்து வை. புஷ்பக்கா, அந்த பார்சல் எல்லாம் சீக்கிரம் கட்டி அனுப்பிச்சு விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ். பெட்ரோல் வண்டி வந்திருக்கு. அம்மா, நீ டேப்லெட் போட்டியா? ஒருவேளை போலீஸ் நம்மளை தேடி தான் வந்திருப்பாங்களோ? டேய், நீ நடிக்க போறியா? மயிரே, மூட்டு வேலைக்கு போய் கடனை கட்டுற வெளியே போடுறா. நடிக்க போறேன் நம்ம மாப்பிள்ள. என்னடா சொல்ற மாதிரா? மாப்பிள்ள பாண்டி, ஈரோடு வரைக்கும் ஒரு வாடகை முடிச்சு போயிடலாமா? சரி. கனி, ஓகே தானே?
பிரச்சனையாயிருச்சுமா. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வீடு காலி பண்ண சொல்லியிருக்கான். எனக்கு எங்கே போக என்ன பண்ணணும்னு ஒன்றும் புரியலம்மா. என்னாச்சு? அது ஒரு பிரச்சனைமா. காசு இருந்து ஒரு 30,000 கொடு, 4 மாதத்தில் கொடுத்துட்றேன். கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, பிடுங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ அப்படித்தான் உங்கள் அப்பன் பேச்சு கேட்காம வேறு ஜனத்தில் பொண்ணை கட்டி உங்கள் அப்பன் கட்டி வாங்க முடியாது. உங்கள் அப்பா வர டைம் ஆச்சு, கிளம்பு. உன்னை வீட்டில் பார்த்தா என்னை வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க. சுற்றி இருக்கவங்க கிட்ட மட்டும் சுயநலம் இல்லை, என்னை பெத்தெடுத்த அம்மா கிட்டேயும் சுயநலம் இருக்குன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. என்னடது? டேய், என்னடா அந்த பொண்ணு வாந்தியெல்லாம் எடுக்குது? என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, உடம்பு சரியில்லை, ட்ராவலும் ஒத்துக்கலை, அதான். டிராவல் ஒத்துக்காதா? டிராவல் ஒத்துக்கலாம் வீட்டில் இருக்கிறது, கூட்டு வெளியே சுற்றிட்டு இருக்க. நீங்கள் வாங்க, உங்களை வீட்டில் விட்டுறேன். டே பாபு, சுமாரா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? உங்கள் 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். அண்ணா, நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம். எங்கள் 2 பேர் வீட்லேயும் ஒத்துக்கலைன்னா கேஷ் ப்ராப்ளம் தான். அதனால் நாங்கள் 2 பேரும் எங்கள் வீட்டு விட்டே ஓடி வந்துட்டோண்ணா. எது, ஓடி வந்துட்டீங்களா? ஒத்தா டேய், வெயிடா, 10 நாளைக்கு வாடகை இல்லை, வண்டி அப்ஸ்காண்டு. என்ன டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஆனால் எனக்கு ஒன்று புரிஞ்சுதுடா, நீங்களாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு நான் ஓம்னி வாங்கி விட்டுருக்கேன். நீயே ஹோட்டலில் போலீஸை பார்த்து பம்பன சுச்சுவேஷன் சொல்லி சேஃப்டி வேணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம்ல. போலீஸ்காரங்க யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதுண்ணா. நாங்கள் 2 பேரும் முதல்ல தப்பிச்சிட்டோன்னு நினச்சதே அந்த போலீஸ் கிட்ட இருந்து தான். அதுவும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் மாட்டிக்கிட்டா எங்களை கொன்னாச்சு பிரிச்சிருவாங்க. இனி என் லைஃப் ஃபுல்லாக இவன் தான் முடிவு பண்ணிட்டேன். இது யாருக்கும் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியமும் இல்லை, சொன்னாலும் புரிய போகிறதும் இல்லை. எனக்கு இவன் வேணும், அவ்வளோதான். ப்ளீஸ்ண்ணா, எங்களை பாதியில் விடாமல் ஈரோடு ஜங்ஷன் வரைக்கும் மட்டும் வந்து விட்டுட்டு போங்கண்ணா. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம். ப்ளீஸ்ண்ணா, இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கண்ணா. ஹலோ ஹலோ. நான் சித்ரா பேசுகிறேம்மா, பிரகாஷ் பொண்டாட்டி. சொல்லுங்கக்கா. பாண்டி வீட்டுக்கு வந்திருந்தான், வந்து என் வீட்டுக்கார் காலை விழுந்து மன்னிப்பு கேட்டு போனான். நானும் சொல்லி அனுப்பியிருக்கேன், இப்போதைக்கு வீடெல்லாம் இது காலி பண்ண வேணாம், நீங்களும் கை குழந்தை வச்சுட்டு எங்கே போவீங்க, பணத்தை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுற வழியை பாருங்க, புரியுதா? சரிங்கக்கா. சரிம்மா, சரி நான் வச்சுட்டுமா? யார் வேணும்? கார்த்தினா, இவங்க வீட்டுக்காரர் கூட தான் உங்கள் வீட்டு பொண்ணு கார் ஏறி போகிறத நான் பார்த்தேன். இந்தாம்மா, உனக்கு தான் ட்ராவல் ஒத்துக்காதே, தண்ணி வச்சுக்க. தம்பி, ஓடி போகிறதுனா மெயின் ஜங்ஷனில் ஏறக்கூடாது, இப்படி 10-15 ஊர் தள்ளி வந்து லோக்கல் ஜங்ஷனில் தான் ஏறணும். எத்தனை சினிமா படத்தில் பார்த்துருப்போம். அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நாங்கள் உங்களை ஈரோடு ஜங்ஷனில் தான் இறக்கி விட சொன்னோம், ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் கொண்டாந்து விட்டுருக்கீங்க.
பரவாயில்ல விடுமா. தம்பி சீனியர் கூப்பிட்டான், போங்க, நிறைய அட்வைஸ் பண்ணுவான். ம் இருமா. ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா. எத்தனை வருஷம் லவ்? 5 இயர்ஸ்ண்ணா. நான் 8. சூப்பர்ண்ணா. மேரேஜ் பண்ணிட்டீங்களா? ஒரு பொண்ணு இருக்கா. செமண்ணா. செம்மல்லாம் இருக்கட்டும், நான் ஒன்று சொல்கிறேன், கோச்சுக்காத. சொல்லுங்கண்ணா. அட்வைஸ்னு இல்லை, அனுபவம்னு வச்சுக்கோ. சொல்லுங்க. இந்த ஜென்ரேஷனில் இவன் தான் வேணும்னு நிற்கிற பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேர்டா. அதுக்காகவே நீ அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் தான் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினச்சின்னா தன்னலத்தை பற்றி நீ யோசிக்கவே கூடாது. ஃபேமிலி நல்லா இருந்தாவே நீயும் நல்லா இருப்ப. நானே டென்ஷனில் இருக்கேன், நீ ஏன் கடிக்கிறேன்றியா? ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணா. டேய், உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன்டா. நான் ஏண்ணா? சரி, என் நம்பர் நோட் பண்ணிக்க. ஏதாவது ஹெல்ப்னா கேளு, நான் பண்ணுறேன். சரி ஓகேண்ணா. ஒரு நிமிஷம். ஓகேண்ணா. ஹலோ, சொல்றி. கனின்னு ஏதாச்சும் ஒரு பொண்ணும் கூட இருக்கா? அந்த பொண்ணு பேர் கனியா? ஆமாண்ணா. ஆமாம், என்னாச்சு? அவங்க வீட்டிலேருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. ஆமாம், அந்த பொண்ணு ஏன் உன் கூட இருக்கு? ஏய், லவ் மேரேஜு. பையனை பொண்ணு வீட்டு விட்டு வந்துட்டாங்க. மற்றதை நான் நேரில் சொல்கிறேன். நீ எங்கே பார்த்துக்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரி ஓகே, நீ பார்த்து பத்திரமா. நாங்கள் உங்களோட இருக்கிறது அவங்களுக்கு எப்படின்னா தெரியும்? டே மாப்பிள்ள, நம்ம ஹோட்டல் வந்து கிளம்பும்போது எவனா அதை பார்த்துருப்பேன்டா. சரி, அதை விடு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பார்த்து பத்திரமா போங்க. எதனா கால் பண்ணு. ஏய், வா மச்சான் போலாம். அண்ணா, அக்கா வீட்டில் தனியாக இருப்பாங்கல்ல? அவள் அந்த 8 வருஷத்தில் 2 வருஷம் என்சிசி கேம்பில் ஃபயரிங் டீமில் இருந்தா. நீ ஒன்றும் கவலைப்படாத, அவள் பார்த்துப்பா. ஆம்பளை இல்லாத வீட்டில் வந்து உங்கள் ஆம்பளைத்தனத்தை காட்டுவீங்களாடா ஒட்ட பசங்களா? கிளம்புங்கடா. இங்கே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ எதுவும் பயப்படாத. பார்த்து சீக்கிரம் வீட்டுக்கு வா. லவ் யூ. அறிவில்ல, இப்படிதான் சொல்லாம கொள்ளாம போவியா? நீ தான் சும்மா எனக்கு கையிலாகுதுன்னு சொல்லிட்டே இருக்க. ஆமாண்டா, உன்னை யாரும் அப்படி திட்டிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். உன்னை திட்டுறதும் நான் தான், கட்டி பிடிச்சி அழுகுறதும் நான் தான். உனக்கு என்கிட்ட திட்டு வாங்க இஷ்டம் இல்லைனா வேற யாருக்கிட்டேயாச்சும் போ. போய் தொலை. உனக்கெல்லாம் ஒரு மயிறு புரியாது. புரிஞ்சுக்கவே புரிஞ்சுக்காத. அப்படிலாம் இல்லடி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு கனி. இங்க பாரு. போய் தொலை. இங்க பாருன்னு சொல்றல்ல. சாரிடி, நீ பேசுனது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, அதனால தான் போனேன். இனிமேலும் உங்ககிட்ட சொல்லாம நான் எங்கேயுமே போக மாட்டேன். சாரி. சரி போ. ஹலோ. ஹலோ, சொல்லுங்கண்ணா. ஏய், எப்பரா இருக்க? நல்லா இருக்கண்ணா. அப்புறம் கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? அட ஏன்னா நீங்க வேற ஒரே சண்டையா போகுதுண்ணா. அப்போ என்ஜாய் பண்ணு. அப்புறம் சரி ஓகேண்ணா. யார்கிட்ட பேசிட்டு இருந்த? சபரிட்ட. என்ன சொன்னான் உன் ஃப்ரெண்டு? அவனுக்கு என்னவா, நம்மளை மாதிரி என்ஜாய் பண்ணுறானா. கொஞ்சம் சாப்பிடியா? காலையிலேருந்து வெறும் வயிற்றோட இருக்க.
உண்மைதாங்க. ஒரு ஆண்மகனுக்கு அவனை தேடுறதுக்கும் திட்டுறதுக்கும் ஒரு பொண்ணு இருக்க வரைக்கும் மட்டும்தான் அவன் சரியாக இருப்பான்.